பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். என்ன சிஸ்டர் குக்கரை காட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சடனாக எனக்கு இப்போ போட்ட ஒரு கதை. பிரியமானவர்களை அதை எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு டக்குன்னு என்ன ஆண்டவர் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து சேப்பங்கிழங்கும் அந்த பலாக்கொட்டையும் போட்டிருக்கேன். அதில் 2 விசிலில் வெந்து போச்சு. சரிங்களா, 2 விசிலில் வந்துச்சு. டக்குன்னு எனக்கு பார்க்கும் பொழுது அது பாருங்கள், அது சுற்றி எங்கேயுமே அதோட மூச்சை வெளியே விடாமல் அதுக்குள்ளேயே வச்சிருந்து அது வேகப்பட்ட பிறகு அதோட வாசனையை அது வெளியே விட்டுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சு, ஒரு விசில் வரும்பொழுது அதோட ஸ்மெல்லு நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மெல்லை பார்த்தேன். 2வது ஒரு விசில் வரும்பொழுது அது என்ன பண்ணிச்சு, மறுபடியும் அது 2வது விசில்லையும் அதோட ஸ்மெல்லை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, நம்ம என்ன அந்த பொருள் அதுக்குள்ளே போடுறோமோ அதோட ஸ்மெல்லை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். உருளைக்கிழங்காக இருக்கலாம், அது சேப்பங்கிழங்காக இருக்கலாம், இல்லாட்ட கருணக்கிழங்காக இருக்கலாம். ஆனால் வேறு ஸ்மெல்லு கண்டிப்பாக. மூக்கடலை சுண்டல் நம்ம முந்தானத்தை கூட நான் அவிச்சேன். அப்போ வந்து அந்த சுண்டலோட ஸ்மெல்லு அது வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே வச்சுருந்து இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி அவிக்கிறோம் அப்படின்னா சுற்றி என்ன பண்ணோன்னா அது அந்த ஹேர் போயிட்டே இருக்கும். சுற்றி என்ன பண்ணோம், போகும். இப்போ சாதம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அது அந்த இது வந்து என்ன பண்ணணும், சுற்றி அது போகும், இல்லை பொங்கி வெளியே வரும். ஆனால் இதுக்குள்ளேயே வச்சு அது என்ன பண்ணுதுன்னா வேக வச்சு நான் வெந்துட்டேன், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு அதுக்கு நமக்கு சிக்னல் கொடுக்குது. 2 விசில். அப்போ அது வெந்த பிறகு அது வந்துச்சு அப்படி சொல்லி நம்ம இறக்கி வச்சு உடனே அதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்கிறோம். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதே போல தான் சுவிசேஷத்தை நம்ம அது எப்படி அதுக்குள்ளேயே வேகப்பட்டு வேகமாக வெளியே எடுக்கப்பட்டு வேகமாக அது பொருளாக உடனே சப்ளை பண்ண முடியுது. அது எப்படி ரொம்ப ஸ்பீடாக இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சோம்னா ரொம்ப லேட்டாகும், கண்டிப்பாக ரொம்ப லேட்டாகும். ஆனால் இது ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணுது, வேகப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே வச்சுருக்காம அது என்ன பண்ணுது, நான் வெந்துட்டேன் அப்படின்னு ஸ்மெல் காட்டுது. அதே போல் நான் வந்துட்டேன்னு சொல்லி அநேக பேர், பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சத்தியம் என்னும் சுவிசேஷத்தை நீங்கள் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு அழகாக நீங்கள் சொல்லப்பட வேண்டும். அதில் வேகமாக இந்த குக்கர் எப்படி தனக்குள்ளே வச்சிருந்து அது வேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அது பிரதிபலிக்கிறதோ, அதே போல் நமக்குள்ளே இருக்கிற அந்த போட்ட வசனம் அது உடனே நம்ம லேட் பண்ணாமல் அநேக பேருக்கு நீங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எனக்கு போட்ட இந்த கதை எந்த அளவுக்கு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு தெரியல. இப்போ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். அப்போது அது பாருங்கள், நான் வெந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அது ஒரு பொருளாக நமக்கு கொடுக்கப்படுது, சீக்கிரமாக வேகப்பட்டு. அதே போல் தான் பிரியமானவர்களை, லேட் பண்ணாமல் அநேக இடங்களிலே நீங்கள் பெற்ற நன்மைகள், நீங்கள் அநேக பேருக்கு செய்யப்பட்ட ஜெபித்த பிறகு அவங்களுக்கு பெற்ற நன்மைகள், கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள, கர்த்தர் எப்போ எதற்காக வந்தார், ஏன் வந்தார், எதுக்காக திரும்பி வரப்போகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமானால் உடனடியாக பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ அது எங்கே யாரை பார்க்குறீங்களோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா தைரியமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இப்போ அதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், வேகமாக செய்து கொடுக்க அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதே போல் வேகமாக அநேக பேர் பிரயோஜனப்பட நீங்கள் சொல்லுங்கள். நேற்று தினத்தில் கூட ஒரு மாதா கோயில் போகிற ஒரு சிஸ்டரை நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, மாதா கும்பிடுறீங்களே, 2வது பிள்ளையே பெற்றுக்கலையா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை குழந்தையே பெற்றுக்கல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன, அவங்களும் அவங்க தலைமுறைகளே அதுதான், ஆனால் அவங்களையும் 2 பிள்ளைகளை பெற்றுட்டாங்க. ஆனால் மாதா சூசையப்பனோடு இணைந்து பிள்ளையை பெற்றார் என்பதே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ போதிக்கிறவங்க யார், கேட்குறவங்க யாருன்னு எனக்கு தெரியவில்லை. பிரியமானவர்கள், இப்படி நிறைய பேர் நமக்குள்ளே நம்ம ஆட்டு மந்தைக்குள்ளேயே அறியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களை, இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்படி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க, புறஜாதிகள் இருக்காங்க. வந்து என்ன எந்த வழியில் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கூட அறியாமல் இருக்கிறார். அவர்களுக்கு மெய்யான தேவன் இன்னார் என்று நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். குக்கர் எப்படி வேகமாக வேகப்பட்டு அது 5 நிமிஷத்தில் நமக்கு பொருளாக கொடுக்கிறதோ, அதே போல் அவர்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் யார் என்று நீங்கள் சொல்லும்படியாடியால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பிரயோஜனமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப பேர் மன துக்கமாகிடுச்சு. அப்புறமா நான் எங்களோட பைபிள் எடுத்து காமிச்சு பாருங்கள். மத்திய 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோசேப்பு முதல் இயேசு பிறக்கும் வரை அவளை அறியாமல் தொடாமல் இருந்தான் என்று பார்க்கிறோம். பின்பு பிள்ளைகளை அவர்கள் பெற்றார்கள். பிரியமான பிள்ளையே, நீங்கள் அறிந்து கொள்ளணும், அவங்க எப்படி சாமி ஆவாங்க, அவங்க நல்லவங்க, நீதிமான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க அசந்து போனாங்க. இப்படி பைபிளே படிக்காமல் ஒன்றும் அறியாமல் ஏதோ நானும் போகிறேன் வரேன் என்று நிறைய பேர் இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சுவிசேஷம் இந்த குக்கரை போல வேகமாக சொல்லப்பட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் தயவாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களோட சுவிசேஷத்தை உங்களோட அந்த வழியை உங்களுக்கு அழகாக காமித்து ஆத்துமாக்களை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன் என்று ஆமீன் போடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.